அந்த ரெசார்ட்டுக்கு வந்து இந்த கடலை பார்க்குறப்ப ஒரு ஆனந்தம் இருக்குல்ல. ஐய சரி வராதா நண்பா? போச்சு நண்பா. நண்பா சரி வராது போல தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் இல்லை, தண்ணி கரெக்டாக தான் இருக்குது. சாரி நண்பா, அலை ரொம்ப உக்கரமாக இருக்குது. ரெண்டாவது குளிக்கிறது கஷ்டம்தான். அரபிக்கடலில் அலையே இருக்காது பாருங்க. எம்மா. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நான் அவங்க சேட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். நேற்றே நம்ம வந்து எல்லாம் இறங்கிட்டோம். ராத்திரி எல்லாம் ஜாமானையும் வந்து இறக்கியாச்சு. இறக்கிட்டு அப்படியே டயர்டில் படுத்தாச்சு ராத்திரி. இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மணி 6 ஆயிடுச்சு. நான் வந்து 5 மணிக்கே எழுந்திரிக்கேன்னு நினச்சி பார்த்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு கடல் கரைக்கு போகணும். இப்போ பார்த்தா மணி 6. இப்போ சீக்கிரம் நம்ம போகணும். அதுக்கு முன்னால் இன்றைக்கி வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது லஞ்ச் செய்கிறதுக்கு. ஓகே நண்பா, இப்போ நம்ம கடற்கரைக்கு போவோம். ஓகே நண்பா, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம கடற்கரைக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வருவோம். வந்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம், கண்டினியூ பண்ணுவோம். குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. இந்த வீக்கெண்டில் அந்த ரெசார்ட்டுக்கு வந்து இந்த கடலை பார்க்குறப்ப ஒரு ஆனந்தம் இருக்குல்ல, அது வந்து சொல்ல முடியாது. என்ன நமக்கு முன்னால் ஒருத்தன் நிற்கிறான். ஓ, நம்ம மஞ்சித் பாய். அது சரி, மஞ்சித் பாய் சுத்தம் பண்ணி நிற்கிறாரு. ஆமாம், என்ன நீங்கள் கடலோட அலை ரொம்ப உக்கரமாக இருக்க. ஐய சரி வராதா நண்பா? போச்சு நண்பா. அப்பா, அலை பயங்கரமாக இருக்குது நண்பா. முடியாது போல தான் இருக்கு. போச்சா? अंजित भाई क्या है? बहुत आवाज़ है. நண்பா சரி வராது போல தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் இல்லை, தண்ணி கரெக்டாக தான் இருக்குது அளவு. ஆனால் அலை பயங்கரமாக இருக்க. இது எப்படி விழிக்குது? இது உங்களுக்கு சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிட்ட போகிறேன். சாரி நண்பா, அலை ரொம்ப உக்கரமாக இருக்குது. ரெண்டாவது குளிக்கிறது கஷ்டம்தான். உக்கரம்டாக்கா இது குளிக்கிறதுக்கு வந்த இது கிடையாது இப்போ உள்ள டைம். ஆமாம், ரொம்ப காற்றா இருக்குது. காற்று வர ரொம்ப அடிக்குது. அரபிக்கடலில் அலையே இருக்காது பாருங்க. எம்மா. சரி வராது, சரி வரவே வராது, சரி வராது. ரொம்ப அலையா இருக்கு நண்பா, காத்தா இருக்குது. இந்த பாருங்க, கேமராலாம் நனைஞ்சிரும் போல இருக்கு. சரி நண்பா, ஒன்று சாயங்காலம் காத்தால நின்றதுக்கு போல குளிப்போம், இல்லை நம்ம வந்து நாளை காலைல தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லை, கடல் கரையை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு போயிட்டு வேலையை பார்க்க போவோம். ஏன்னா சரி வராது, ரொம்ப காற்றா இருக்குது. ஆசையாக வந்த ஓடோடி வந்த எண்ணெய் இப்படி ஏமாற்றி விட்டாயே கடல் கண்ணியே. சரி, இப்போ நம்ம வந்து போயிட்டு ஒரு டீயை போடுவோம். டீயை போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இன்றைக்கி வந்து மட்டன் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. மட்டன் செஞ்சுட்டு பள்ளிக்கு போகணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். சும்மா கிட்ட நம்ம முடிச்சிடுவோம். நம்ம இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு.
நம்ம மஞ்சித் பாய் வந்து அவர் ஸ்டைலில் பஞ்சாப் ஸ்டைலில் ஒரு டீ ஒன்று போட்டிருக்காரு. சுக்கு, பட்டை, ஏலக்காய் இன்னும் தேடுறாரு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இடித்து போட்டு ஒரு டீ ஒன்று ஸ்பெஷல் டீ செய்ய போகிறாரு. அங்கே ராமு போட்டு இடிப்பான். அப்போ வந்து நம்ம இங்கே மஞ்சித் பாய் அடிக்கிறாரு. செய்யணும். நம்ம அதுக்குள்ளால இறச்சியத்தை ஊற போட்டோம், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம், நாளைக்கு குளிச்சுக்கிடுவோம். சே இப்போ குளிக்கலன்னா சரி, கடலில் குளிக்கலாம் சரி வரும். ரெசார்ட் வந்துட்டு குளிக்காமல் போனாக்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு உடம்புல இழந்த மாதிரி இருக்குது. மஞ்சித் பாய் தட்டி ஒரு டீயை போட்டுருவார். டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சும்மா கிரிட்டு வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போகணும். பள்ளிங்க பக்கத்தில் தான் இருக்குது. அதை வேலையை எல்லாத்தையும் முடிச்சு செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடுவோம். வண்டி எடுத்துகிட்டு நடந்து போக முடியாது, நடந்து போகலாம், லேட் ஆகும். ஏன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். ஆமாம், 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே நண்பா, சும்மா கிரிட்டு வேலையை முடிச்சுட்டு டீ அடிச்சுட்டு சுக்கு டீ போடுறது போல இருக்குது. தொண்டையெல்லாம் அறுக்குமே காலங்காத்தால சுக்கு டீ. பார்ப்போம், குடிப்போம். ஏன்னா இவரெல்லாம் காரம் இந்த இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்றாங்க. காரங்கள் வகைகள் எல்லாம் ரொம்ப சாப்பிட்றதுனால நமக்கு புதுசாக காரம் நான் சாப்பிடுவேன், முன்னாடி அப்படி நிப்பாட்டிட்டேன். ஓகே நண்பா, நம்ம ரெசார்ட்டு தூங்குது, எல்லா மக்களும் தூங்குது. நம்ம தான் இருந்துச்சு காலையில் குளிக்க போனோம், ஏமாந்து வந்து நிற்கிறோம். பாவம் மஞ்சித் பாய். ஓகே நண்பா, செய்யும் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கிரிட்டுன்னு பண்ணிடுவோம். சேட்டை கூட சேர்ந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. தேங்க்யூ. இந்த பூனைலாம் இருக்குல்ல, இது வந்து மஞ்சித் பாய்க்கு துணை. நாங்கள்லாம் வாரத்தில் 2 நாள் தான் வரோம். பாக்கி 5 நாள் மஞ்சித் பாய் இந்த பூனையோட தான் காலத்தை ஓட்டுவார். இந்த பில்டிங் தான் வந்து எங்களுடைய சாலையோட முன்பகுதி. அது கிச்சனு. அது கிச்சனுக்கு இடையில போகிறது தான் அங்கிட்ட ரூமு மஞ்சித் பாயோட. இந்த ஷாலை வந்து இது வந்து விசிட்டர் ரூமு, சாலான்னு சொல்லுவாங்க. இது வந்து மஞ்சித் பாய் ஏதோ உள்ளுக்குள்ளே போயிட்டார் போல இருக்குது. அவர் பின்னாலே ஓடிடுச்சு. நான் கூப்பிட்டேன், வந்து வெளியே நின்று உட்காந்து அப்படியே என்னையே பார்த்து முறைச்சிச்சு. ஏன்னா நான் எப்போ தானே வர்றது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிட்டாரு மஞ்சித் பாய். சாப்பிட்ருவோம், டைம் ஆச்சு. குளிச்சுட்டு பள்ளியை கிளம்பிடுவோம். இதுதான் நம்ம சாலையோட ரிசார்ட்டோட முன்பகுதி. இந்த தென்னை மரம்லாம் நிற்கிதுல, சாரி தென்னை மரங்களில் அது ஒரு பனைமரம், கூந்தல் பனைன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாம் நிறையா வீட்டில் அதான் வச்சுருக்காங்க. நம்ம பாஸோட ஃப்ரெண்ட்ஸுகள் ஃபேமிலி எல்லாம் வண்டியெல்லாம் நிற்கிது. எல்லோரும் அப்படியே படுத்து தூங்குறாங்க. வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம். மஞ்சித் பாய் ரூமில் உட்காந்து முடிப்போம். அவர் வேறு எல்லாத்தையும் செஞ்சு கிண்டி கொண்டா வச்சுட்டாரு. அவரும் உட்காந்துட்டார். அடிச்சிடுவோமா? கலாஸ் நண்பா, சாப்பாடெலாம் ஆக்கியாச்சு, தம்மில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பள்ளியை கிளம்புவோம். பள்ளியை கிளம்பிட்டு அப்புறமாட்டி வந்து தொழுந்துட்டு வந்து சாப்பாடு அவங்களுக்கு பிளேட்டில் போட்டு கொடுப்போம். இப்போ நம்ம பள்ளியை கிளம்புவோம். இங்கிட்டு ஒரு பள்ளி இருக்குது. இங்கேருந்து அதே 1.5 கிலோமீட்டரில் ஒரு பள்ளி ஒன்று இருக்குது. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோம்னாக்கா இங்கே ஒரு பள்ளி இருக்குது. இங்கே ஒரு பள்ளின்னு சொன்னாக்கா இந்த சுல்தான் சென்டருக்கு அடுத்தாப்பில் ஒரு பள்ளி இருக்குது. நம்ம இந்த பள்ளிக்கே போவோம். இது கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால இது இங்கேருந்து இது கொஞ்சம் தூரத்தில் இது கொஞ்சம் தூரம். இப்போ இங்கேயே போவோம், போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். சுல்தான் சென்டருக்கு அடுத்தாப்பில் இந்த ரெசார்ட், அதாவது வந்து இந்த வாடகைக்கு கொடுக்குற ரெசார்ட் இந்த இருக்குது பாருங்கள். இந்த ரெசார்ட்டுக்கு அடுத்தாப்பில் சுல்தான் சென்டர் இருக்குது. இந்த இருக்குது சுல்தான் சென்டர். இந்த சுல்தான் சென்டர்லேருந்து நேராக போனோம்னாக்க இங்கே ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியிலேருந்து ஜும்மா. இங்கே கூட்டம் நல்லா நிறையா இருக்கும். எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்கும். ஏன்னாக்கா இந்த வீக்கெண்டில் ரெசார்ட் வர இந்த அரபி ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இந்த பள்ளிக்கு இங்கே வருவாங்க. ஆமாம், இதோட அதாவது 1 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்குது. ஜிம்மா தொழுவத்துக்கும் சரி, 5 பேர் தொழுவத்துக்கும் சரி. இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். பாவம் ஒருத்தர் வெயிலில் நடந்து போயிட்டு இருக்காரு. நம்ம அவரை ஏற்றிட்டு போவோம். பாவம் நடந்து போயிட்டு இருக்காரு, அவரை ஏற்றுவோம். இங்கேருந்து இந்த ரெசார்ட்டில் இங்கேருந்து வந்து அது 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாம், 1.5 கிலோமீட்டர்னு சொன்னாக்கா அந்த இடையில ஒரு 3 ரோடு ஒன்று வரும். 3 ரோட்டுக்கு அடுத்து அங்கிட்டு இருக்கும். பாருங்க, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து
அதாவது நம்ம ஊரில் பொட்டி கடை இருக்கும்ல, நம்ம ஊரில் பொட்டி கடை மாதிரி இங்கே ஒரு கடை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா சாத்திருக்கு. இந்த பள்ளி வந்துருச்சு. நம்ம பள்ளிக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெளியே போடுறேன். ஓகே, அப்படியே கூட வரீங்க. நானும் பள்ளிக்கு வந்துட்டேன். பள்ளிக்கு வந்தது கதவை திறந்து உள்ளே போனோடனே சும்மா ஏசி காற்று குழு 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 குழுன்னு இருந்துச்சு. 2 ரக்காத்தை தொழுதுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். மக்கள்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. சில பேர் தொழுதுகிட்டு இருந்தாங்க. முன்சின்னத்து ஹஸ்ரத் வந்து கொத்துபா ஓத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கொத்துபாவை கேட்பேன். நானும் பள்ளிக்கு போய்ட்டு வந்து தொழுதுட்டு தம்மில் கிடந்த சாப்பாடு எடுத்து அவங்களுடைய பிளேட்டில் நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் நான் என்னென்ன சேவ் பண்ணுறேன், என்ன நான் செஞ்சுருக்கேன்ட்டு. உங்களுக்கு மேலோட்டமாக இதை காட்டுறதுனால எதுவும் நினச்சிக்கொள்ள வேணாம். எனக்கு கேமரா பிடிக்கிறதுனால ஆள் இல்லாததுனால சுருக்கமாக செஞ்சுட்டேன். ஐ ஆம் சாரி.